நீ மட்டும் சைடில் ஒதுங்கிறது தெரியாதா? ஏதாவது ஒன்று இருக்க தேடிக்கிட்டே இருக்கேன். உமிச்சே ஸ்கூலுக்கு போறியா? அவனை ஸ்கூலில் சேர்த்து விட்ருவோம். உமிச்சே பூச்சி பிள்ளைக்கு எங்கே பால் கொடுக்க நேரமே இல்லையா? காக்கா பூச்சி முடியவா? பிள்ளை அன்றைக்குமே நேத்தான பறந்துச்சு. பிள்ளைக்கு எப்படி பால் கொடுக்க அவர் இளந்தாரி ஆகிட்டேன் பயிர் இளந்தாரி. இன்றைக்கி நம்ம ஆடுகளோட பேர் எல்லாத்தையும் சொல்ல போகிறோம். ஏன்னா புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பேரெல்லாம் தெரியாது. அதனால் காட் ஸ்டோரின்று ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி போட்டுற வேண்டியதான். வாங்க எல்லோரும் வயக்காடு போயிட்டு அங்கே வந்து மேட்சாச்சா ஒவ்வொரு பேரை சொல்ல முடியாது. ஏன்னா அப்பப்போ தனியாக இருப்பாங்க. இப்போலாம் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்ல முடியாது. ஓடுங்க எல்லாம் ரேஸுக்கு வந்துருக்கீங்க. ஓட்ட பிடிக்க புளிய மரத்தை பார்த்தியா? வாங்க நீங்கள் அப்படியே ஓட்டப்பந்தி ஓடுறீங்க. யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். இந்த வேப்ப மரத்தை வெட்டிட்டு அவங்களுக்கு சூப்பர் மரங்க வெட்டிட்டாங்க போல. அன்றைக்கி சாஞ்சி கிடச்சில அந்த சாட்சி வெளியே கூட பார்த்துருப்பீங்க. மீதி மரத்தோட கோலம் அந்த அன்னைக்கு இது காஞ்சி வச்சு இது இப்போ நேற்று வெட்டிருப்பாங்க போல. இந்த தின்னுங்கடாடே நல்லா காலங்காலத்தில் வேப்பம் பிரியாணி கிடச்சிருக்கு. ஓடியா பொறுமையாக ஓடியா. என்னத்தோ திண்டா கொஞ்சம் பூச்சி மருந்தாவது வகுத்துக்குள்ள பூச்சியெல்லாம் சாகும். வேணாமா? சரி போயிட்டு வந்து முன்னாடி பார்ப்போம் தின்னுறீங்களான்ட்டு. நல்ல குழங்க இந்த மாதிரிலாம் குழை கிடைக்காது. ஆனால் 1-2 தின்றாடு தின்னுது. ஏன்னா அவங்க பச்சை இல்லாட்டின்னு இதை தின்றுவாங்க. பச்சை இருக்கனால அவங்களுக்கு பிடிக்கல போல. இங்கடா போகிறீங்க? அங்கே என்னடா இருக்குது? இவங்க ஏதாவது நின்றா தாங்க அவங்க எல்லாம் பேர் போகிறேன்னு சொல்ல முடியும். அது வரைக்கும் எவன் நிற்க மாட்டேன். சிறுக்கு இந்த சாமியாக இருக்குதா? இந்த தவிர முதல்ல நான் ஸ்கைபாலையும் தென்னாவட்டியும் சேர்த்து சொல்கிறேன். அதுலேருந்து மற்ற ஆடுகளாக வந்தது. அதனால் மொத்தம் 2 ஆறுமைப்படுத்திட்டு அப்படி வரிசையாக ஒன்றா சொல்கிறேன். கவர் நம்ம ஸ்கைபால் தாய் கிழவி ஸ்கைபால் என்ன எது என் கையில் இல்லை. இதுதான் நம்ம மூத்த அமைச்சர் ஓடிப்பிட்டா வச்சா அவ்வளோ பிடிக்கவும் முடியாது. இருக்கா நம்ம தென்னாவட்டே 2 ஒரு சோடு அவ்வளோ இவ்வளோ ஒரு சோடு ஒன்றாங்க. என்ன தென்னாவட்டே முதல்ல நம்ம முத்தழகு தான் பேர். இப்போ பேர் வந்து முத்தழகு முகத்தைக்காட்டு முத்தழகை இருக்கா. நம்ம கருவாச்சி மகா. இது ஸ்கைபால் பரம்பரை. இது நம்ம கலப்பை முகத்தை காட்டுறா. இதுவும் நம்ம ஸ்கைபால் பரம்பரை. நண்டு பேரவன் இருக்கா பாரு. இது வந்து நட்டு என் பேர் நட்டு பாண்டின்றது. ஆனால் இது வந்து நம்ம ஸ்கைபால் பரம்பரை நண்டு மகன் நடா. இது வந்து நம்ம மைக்செட் மாயக்கா கொஞ்சம் முகத்தை காட்டவும் மாயக்கா. இது வந்து ஸ்கைபால் பரம்பரை. மாயக்கா ரொம்ப அமைதியானவ. ஆனால் சவுண்டு விட்டால் மைக்செட் மாயக்கா மாறிடுவா. நம்ம ஸ்கைபால் பரம்பரை. இது நம்ம குட்டியம்மா உன் முகத்தை காட்டு குட்டியம்மா. இதுவும் ஸ்கைபால் பரம்பரை தான். இது கிராவிட்டியே இது ஸ்கைபால் பரம்பரை. இது நெத்தி பொட்டு வச்ச ஒரு தங்க கோடம் மெய் இது ஸ்கைபால் பரம்பரை. அமுனியாத்தா இதுவும் நம்ம மைக்செட் மகளோட புள்ள தான். ஸ்கைபால் பரம்பரை. இந்த இருக்க ஒரு நைஸா இவ பேர் நைஸா. இவங்களும் நம்ம ஸ்கைபால் பரம்பரை தான். இது வந்து நம்ம சின்ன கொச்சன். இது ஸ்கைபால் பரம்பரை. பூச்சியோட மகவே. இவனோட பேர் வந்து செவலப்பாண்டி. இவனும் நம்ம ஸ்கைபால் பரம்பரை தான். இது நம்ம கிறுக்கு கிரேசி. இவளும் நம்ம ஸ்கைபால் பரம்பரை. இது நம்ம கருவாச்சி ஸ்கைபால் பரம்பரை தான். இவங்க எல்லாம் பழைய ஆடுங்க. அவர் பூச்சி நம்ம ஸ்கைபால் பரம்பரை தான். இவளும் பழைய ஆடு வகை சேர்ந்தது. இது நம்ம வரி குதிரை. இவ்வளோ ஸ்கைபால் பரம்பரை தான். இப்போ இது நம்ம பால்வாடி பழுன்னு. இதுதான் இந்த ஸ்கைபாலோட மூத்த பொம்பளை பிள்ளை. இதான் முத பிள்ளை. இது அக்கனி. இவ்வளோ ஸ்கைபால் பரம்பரை தான். ஒரு முகத்தை காட்டு கொம்புலாம் வளைஞ்சிச்சு வருங்க. அப்போ இது கண்ணு மைய. இதுதான் நம்ம ஸ்கைபால் பரம்பரை தான். கண்ணு மையும் கருவாச்சியும் அந்த இருக்கலாம் எல்லாம் ஒரு சோடு. இவ பேர் பேச்சு. இது ஸ்கைபால் பரம்பரை தான். பூச்சியோட பிள்ளது. இது நம்ம ரோசியா. இது ஊமச்சி வகையை சேர்ந்தது ரோசியா. இவன் பேர் பாண்டியா. இது நம்ம ஸ்கைபாலோட இப்போ கடைசி 3 குட்டி பிறந்ததில் இவனு ஒருத்தன். இது சின்ன வளர்ச்சியே இதுவும் பழைய ஆடு வகை சேர்ந்தது. நம்ம ஊமச்சியோட பரம்பரை. இது நம்ம தெனாவட்டோட மூத்த பொம்பளை பிள்ளை கச்சா மொத்த காட்டுறி. இதாங்க முத பிள்ளை. கிட்டத்தட்ட இதெல்லாம் கொரோனா டயத்தில் பிறந்தவளுக்கு வரலாம். இது நம்ம திரிசா. இது தெனாவட்டு பரம்பரை. திரிசா. இது நம்ம மோனிகா தெனாவட்டு பரம்பரை. அப்படியே தெரியுதா? தெனாவட்டு பரம்பரை தனியாக இருக்கும் முகம் தற்காவர். நம்ம எலிபுலி. அவளும் 2 பேரும் அக்கா தங்கச்சி. இதுவும் தெனாவட்டு பரம்பரை. எலிபுலி தான் இருக்கவர். இது நம்ம கருத்தவனம். இதுவும் நம்ம தெனாவட்டு பரம்பரை. அடுத்து இது நம்ம பெண்குயின். இது வந்து அம்மா இறந்துருச்சு. இது ஒரு கன்னிக்குட்டி வகையை சேர்ந்தது. இது தனி பரம்பரை. இது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குள்ளநெறி. இது ஸ்கைபால் பரம்பரை. குள்ளநெறி டாப்பு. அது அப்படியே ஸ்கைபாலோட குணம் எல்லாமே இருக்கும். ஆனால் நல்லா குட்டையாக இருப்பாள். இதாக இருக்கா இருக்கும் உம்முச்சி ஸ்கைபால் தெனாவட்டு பரம்பரையில். இப்போ கொஞ்சம் தனி. இதெல்லாம் கொரோனா காலத்துக்கு முன்னாடி பிறந்தவளுக்கு. உம்முச்சே முகத்தை காட்டு ரொம்ப மெய்தியா. இது நம்ம ஏலியன். நம்ம யார் நண்டு பிள்ளைய ஸ்கைபால் பரம்பரை. ஏலியன். இது வந்து நம்ம சின்ன பொட்டு சிலுக்கு உன் முகத்தை காட்டுந்தா. இவ ஊமூச்சி பரம்பரை. இது நம்ம கோகோ. இது ஊமூச்சி பரம்பரை. அந்த முகத்தை பார்த்தாலே தெரியும். ஊமூச்சி பரம்பரை ஒல்லியாக இருப்பாளுங்க. இது நம்ம போதை ஸ்கைபால் பரம்பரை சேர்ந்தவன். இவன் சந்தையிலேருந்து வாங்கி ஆடு கூட சேர்த்து விட்டோம். நல்லா வளர்ந்துக்கான். இது நம்ம டோக்கியோ. இது வந்து நம்ம ஸ்கைபால் பரம்பரை தான். நண்டுவோட புள்ள டோக்கியோ. சப்பான்னு இருந்துச்சு. அவன் அக்கா வச்சுட்டோம். இதோட தங்கச்சி உள்ள மெய்றாளா. இவ பேர் வந்து ஸ்டோனியா. இது நம்ம ஸ்கைபால் பரம்பரை தான். குட்டியம்மாவோட மக ஸ்டோனியா. நம்ம கொம்பனோட புள்ள. அப்புறம் இது வந்து வெள்ளைக்கீரி. இதுவும் நம்ம ஸ்கைபாலோட பரம்பரை. கண்ணுமையோட மகவே. இது வந்து நம்ம பைலட் பாபி. இது வந்து நம்ம ஸ்கைபால் பரம்பரை தான். பழுனோட புள்ள. இது தான் உள்ள மெய்றாளா. இவ பேர் வந்து அனாமிகா. இது ஊமச்சி பரம்பரை. சின்ன வளர்ச்சியோட மக. கொஞ்சம் விறுவிறுன்னு வளர்ந்துட்டா. நம்மக்கிட்ட இருந்த ஸ்கைபால் தெனாவட்டு ஊமச்சி இதெல்லாம் பரம்பரை சொல்லிட்டு
ஆனால் நம்மக்கிட்ட இந்த கொடியாடு வகை சேர்ந்த டைனோசர்னு ஒன்று இருந்துச்சு, பழைய ஆடு. அது பேர் டைனோசர்னுவேன். அதை விற்றுட்டு பழைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்க அதோட பிள்ளைகள் மட்டும் இருக்குது. அதோட வாரிசு தனியாக இருக்குது, அது நான் சொல்கிறேன். அதுபோக கெடா தனியாக இருக்குது. இந்த பகுதியில் பார்த்தாலே தெரியும் இது கொடியாடு வகை சேர்ந்தது. இதோட பேர் வந்து புளிய மரம். இந்த அப்படியே நம்ம டைனோசர் மாதிரியே இருப்பாளுங்க. இது அதோட தங்கச்சி பண்ணை மரம். இது பண்ணை மரம், பைப்பில் பண்ணை மரம் எனக்கு இப்போ பார்த்து லைக் போட்டுக்கிட்டே இருப்பாள். அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கா, டைனோசர் மாதிரியே இருக்காளா. இது வந்து நம்ம மேக்ஸ்வெல், இது அவனோட புள்ள. அப்படியே டைனோசரோட பேரை பைப்பில் உள்ள மெய்து. இது பேர் புள்ளிமானு. இதுவும் நம்ம டைனோசரோட பரம்பரை சேர்ந்தது தான். இது கூட பிறந்தது தான் இறந்துருச்சு. அது கூட பிறந்த இன்னொரு குட்டி தான் இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்து போச்சு. அது பேர் சாசா. அப்படியே அதுவும் கொடியாடு வயசு, நல்லா பெரிய ஆடு. ஒரு 4 பொட்டை குட்டிக்கு அதுக்கு ஒரே பரம்பரை ஆயிடுச்சு. இதுதான் நம்மக்கிட்ட இருக்க பெரிய கடை. இதுவும் எட்டயபுரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது. பையவளோ பேர் விரும்மாண்டி. இவன் தான் இதுக்கு முன்னாடி இருக்க கொம்பே. அவன் தான் டாப்பு. என்ன கேட்டா அவனை விட யாரும் வரமாட்டாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு கடை வந்து கருப்பை இருக்கானா. இவன் யார் பரம்பரை கேட்டால் நம்ம தென்னாவட்டு பரம்பரை கச்சாவோட புள்ள தான். முக்கால்வாசி நம்மக்கிட்ட இருக்க எல்லா கெடா குட்டிகளும் நம்ம தென்னாவட்டிலேருந்து எடுத்துருக்கு. ஏன்னா அப்போ அதிகமாக கெடா குட்டி போட்டவங்களும் அவளுக்கு தான். பேர் கருப்பை. ஏன் ப்ரோ நம்ம ஸ்கைப்பாலேருந்து எதுவும் கெடா எதுவும் எடுத்து போடலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கைப்பால் ஒரே ஒரு தலையத்தில் ஒரு கெடா குட்டி போட்டால் அது பேர் முனியாண்டி பைவில். அதுக்கப்புறம் கெடா குட்டியே போடுங்க, வெறும் பொட்டை குட்டியாக போட்டுருந்தா பைவில். ஆனால் நம்ம தென்னாவட்டு பறந்துலேருந்து இது எல்லாமே அப்படியே கெடா குட்டி தாங்க போடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கடை இருந்துச்சு, அது நம்ம கச்சாவோட பிள்ளை தான். அது நல்லா சுத்தம், நம்ம கருப்பு கணக்காக இருக்கும், ஆனால் சுத்த வெள்ளை. என்ன தெரிஞ்சு கெடா குட்டி போட்டால் நம்ம கச்சா தாங்க அப்படி போடுவா. அவன் கூட பிறந்தது நம்ம மைக்கிள், ரிக்கி பாண்டி எல்லாமே அவங்க தான். நம்ம ஸ்கைப்பாலேருந்து எல்லாம் பொட்டை குட்டியாக போட்டவங்க. ஸ்கைப்பால் பரம்பரை தான் அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆட்டுகளோட பேரெல்லாம் சொல்லி நினைக்கிறேன். இன்னும் சின்ன குட்டிகளோட பேர் இது வைக்கவே இல்லை. நம்ம சின்ன குட்டிகள் எல்லாத்துக்கும் எல்லா குட்டிகளுக்கும் தனியாக ஒரு 4 பேர் வைக்கணும். இன்னும் ஒரு 5-6 பேர் யாருக்கான நம்ம கருப்பேன் கரெக்டாக அவங்க தென்னாவட்டோட பேரை இவன். தென்னாவட்டு கூடயே திரிவான். தென்னாவட்டு உனக்கு பிறக்க பேரெல்லாம் பெரிய பேரால் தான் பிறக்கிறேன் வரட்டு. என்ன தென்னாவட்டு, ஆனால் கொஞ்சம் என்ன கோபக்காரன். இவங்க பேரை ஒவ்வொருத்தனா சொல்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு வராங்க, இங்கிட்டு 2 பேரும் போயிடுறாங்க, பிரிஞ்சுறாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரம் பொறுமையாக வந்து மேயிறாங்க. இன்ன வரைக்கும் போயிட்டாங்க, இங்கே அந்த தோட்டத்து வரைக்கும் போயிட்டாங்க. ரோசக்காரி ரோசியா, என்ன தண்ணி இருக்குன்னு போறியா? போன வருஷம் இந்த ஊர்னியில் தண்ணி கிடந்துச்சு, இந்த வருஷம் காஞ்சி போய் கிடக்கு. என்னமோ உள்ளே முளைச்சி கிடக்கு, பார்த்தா இப்போ விழுந்து மேயிறாங்க. ஆனால் நம்ம கிராஃப்டி உள்ளே இறங்கி இது பண்ணுங்க, பூந்து கட்டுங்களா. வாடாயே நம்ம ரோசக்காரி ரோசியா மகனே, உள்ளே தவிடா ஊர்றா, அப்படி ஓடுறா, அப்படி ஓடி பிடிச்சி வாடுறா. நல்லா இருக்கு, உங்களுக்கு ஜாலியாக இருக்குது. யார் அது? அக்னியா? அக்னி இந்த ஊர்னியில் எப்பயுமே பாறை இருக்கிறனால சுற்றி தண்ணி இருந்து நல்லா குழுக்குழுன்னு இருக்குங்க. இந்த மதியட்டெல்லாம் தண்ணி மட்டும் இருந்தால் போதும், நல்லா ரொம்ப நாளைக்கு கிடக்கும். தண்ணியே நல்லா மழை பெய்யல பேஞ்சிச்சு. பட் ஒரு நாள் நிற்க தண்ணி, மறுநாள் காய்ச்சி. கருவாச்சி ஓ மகா அழைக்கிறா திருவாரூர். இப்போ கொஞ்சம் நல்லா தேர்ந்துட்டாங்க. கொஞ்சம் மேய்ச்சல் மேயவும், நல்லா கொஞ்சம் பாலும் குடிக்கவும் நல்லா நீட்டு போக்க ஆகிட்டாங்க. கொஞ்சம் தான் இருந்தா. இது இறந்தது. இது கூட அக்கா இதை விட பெருசாக இருக்குங்க. என்னத்தர முட்டி போட்டு தின்றுருக்கே. உள்ளே ஏதோ ஒரு கொடியாக இருக்கோட, அதான் தின்றாங்க. எங்க அன்றைக்கி ஒரு நாள் ஆடு மேய்க்கும் போது தரையில் முட்டை போட்டுருக்கணும் குருவி, ஆள்காட்டு குருவி. அது இங்கே ஒரு முட்டை போட்டுருக்கு, இருக்க காட்டுறேன். இந்த இருக்கா இருக்க தற்கா நல்லா எத்தனை தட்டி முட்டையாக இருக்குது, பெரிய முட்டையாக போட்டிருக்கு. ஆத்தாடியாத்தான் எவ்வளோ பெருசு. அது அன்றைக்கி சின்ன முட்டையாக இருந்துச்சு, இது இன்றைக்கி பெரிய முட்டையாக இருக்குது. இது உடையாமல் வச்சுருங்க. எதுக்கு 2 முட்டை போட்டிருக்கு, நல்லா பெரிய முட்டை. வெயில் ஓட்டு பற்றியா இன்னும் கொஞ்ச நாள் குஞ்சு வரிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கு, எல்லாம் 2 ஒன்றா வச்சுருவோம். அன்றைக்கி பார்த்ததில் அந்த சாசு வீட்டில் கூட போட்டு போய் சின்னதாக இருக்கும், ஆனால் குஞ்சு பொறிச்சிச்சு. அது 3 குஞ்சா 2 குஞ்சா பொறிச்சு. இதுவும் அதே மாதிரி தான் 2 முட்டை பெரிய முட்டையாக இருக்குது. அந்த ஆள்காட்டி குருவியத்தே இருக்கு நினைக்கிறேன். அது தரையில் தான் பயவில், அது கூடு காட்ட தெரியாது போல் பயவில். மொத்த குருவியில் அப்படி கூடு கட்டுது, இது சும்மா தரையில் போடுது. ஆனால் குஞ்சு பொறிச்சு தரையிலே தாங்க தெரியுது. ஆள் வந்தால் போதும், கத்திக்கிட்டே தெரியும். இந்த அப்போதாக்கா இதாங்க அந்த இதோட முட்டை தான் நினைக்கிறேன். அந்த பக்கம் இருக்குது, நான் கற்றுதா பறந்து போயிடுச்சுங்க. அதுதான் பயப்படாங்க நேரம் முட்டை போட்டுங்க. அதே டெய்லி கம்மா அந்த கரையில் ஏறினா ஆடெல்லாம் வெட்டி விட்டுருதுங்க. அந்த முட்டையை மிதிச்சு விட்டுட்டு வெட்டியே விட்டுருது. திருசா மகனே, நான் கருவச்சி மகனே, அவனை கூப்பிட்டா நீ கத்துற மோனிக்கா. இப்பயே அவங்க மம்மி சீட்டை பிடிச்சி நின்ட்டா, அதான் ஒரு மஞ்சத்தை பிடிச்சி நின்ட்டா அவர் சாஞ்சிரும்ட்டு. வயசாயிடுச்சு பயவில்லைக்கு, அதான் வெயில் தாங்க முடியல. இப்பயே நல்லதில் நின்ட்டா. நான் தண்ணி தாக எடுக்கா வீட்டு போமா தெனாவை விட்டு மஞ்சத்து மரத்துக்கு முட்டு கொடுக்குறதுலே இருக்குது. என்ன தெனாவிட்டு நடக்கடா, எல்லோரும் அப்படியே ஒருத்தனா கிளம்பிட்டாங்க. வாங்க அப்படியே போய் தண்ணியாக குடிப்போம். வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது, ரெஸ்ட் எடுக்க ஒன்றும். அங்கே ஒருத்தி தனியாக நின்றுருந்தா பழுனே தான் வர்றான். கருப்பா வழி விடுறா, கருப்பா ஏறுறா, மேலே ஏறுறா. அங்கே ஒரு வேப்ப மரத்தை பிடிச்சி சிரிட்டாங்க. அப்படியே இங்கேருந்து நடந்து போனால் இன்னும் அவ்வளோதான். இப்போயாவது வேப்பம் வளர்த்து பாரு. என்னடா என்னத்தடா பார்த்தீங்க, சகத்தை கஷ்டம் ஓட்டிங்க என்னங்கடா குச்சியம்மா கண்டு மைய என்னத்தை பார்த்தீங்க. ஏதாவது ஒரு பறவை வேற பறந்துடக்கூடாது. நீ தான் பயம் காட்டி விட்டியா? நீ இந்த ஓட்டம் விட்டீங்களாடா என்னடே, சங்கத்தை கழிச்சிங்க. இதையாவது பார்த்தானே பயந்து ஓடி போயிடாங்க. நல்லா ஏறுறாங்க, மொத்தமாக சாஞ்சிட்டாங்க. அன்னையிலேருந்து மானை பார்த்தாங்க, நாய் என்னைக்கு விரட்டுச்சோ அதுலேருந்து பயந்துட்டாங்க.
வாங்கடா போங்கடா வேறு அங்கே நிற்கிறாங்க அவ்வளோண்ணே வந்துட்டியா இன்றைக்கி வாங்க போவா நேரட்டா பொழுது போயிடும் அங்கே ஒருத்தி நின்று இருந்தா அப்படியே நின்றுக்க தென்னாவிட்டே தென்னை மஜைக்கு போகிற சாஞ்சிராம அப்படியே முட்டு கொடுத்து நின்றுக்க வாங்க நம்ம போ உள்ளே பாவி இருக்கா அவளை பார்த்தா பயந்துட்டாளே பயம் இல்லையே ஏறுங்கடா மேலே ஒன்றும் பேயெல்லாம் எதுவுமே இல்லைடா போங்கடா ஏறுங்கடா இந்த பயப்படுறான் ஏறுடா ஆடை பார்க்காத மாதிரியே பார்ப்பாங்க ஏறு வழி சங்கத்தக்கலை வாங்கடா போவான் இங்கேருந்து போகணும் போகவே கீழே 1 மணி ஆயிரம் வீட்டுக்கு போவேன் எனக்கு தெரிஞ்சு இப்போயாவது கொஞ்சம் 2 வேப்பங்களையாக கடிச்சிட்டு போவாங்க வீட்டுக்கு போகிற டயத்தில் இந்த ஊர்றாளா வயசானாலும் ஓட்டம் குறைய மாட்டேங்கிட்டு வர இன்னும் வேகத்தில் விட்றா ஓட்டம் வத்தியா அவள் அப்படியே ஓடுறது பெஸ்ட்டுங்க இப்போலே கரெக்டாக வந்தியா முதலா தின்றதுக்கு பயமில்லை தின்னு பார்க்கலாம் வீட்டுக்கு வரல நல்லா திண்டுக்க 2 வேப்பங்களை தின்றாங்க இப்படி திண்டா கொஞ்சமாக வயிறு நிறையும் அப்போ தான் நல்லது அப்பப்போ கொஞ்சம் இது தின்னு அது திண்டாதான் ஆடுகள் கொஞ்சம் தேரும் படுனே விட்டு போயிட்டாங்க போச்சு போ நீ தான் கடைசி ஐயா அத்தை விட்டு போயிட்டாங்க ஓடி இப்படி நேரம் வீட்டுக்கு போயிருப்பாங்க போ ஃப்ளைட் ஏறி போயிருப்பாங்க உண்மையிலே ஓடுறாங்க நான் சம வீட்டுக்கு போயிடுச்சு ஓடுறா எல்லா ஆடும் முள்ளுக்குள்ளே மேய்ச்சிக்கிருக்கு இங்கே ஓடுறா வீடு போச்சு படுனே அத்தை போயிட்டாங்க ஆற்றை விட்டு போயிட்டாங்க போச்சு போ நீ மாட்டிக்கிட்ட வேகமாக ஓடுற படுது போச்சு இந்த வரைக்கும் எங்கே இருந்த மேய்ஞ்சிக்கிட்ட பயம் இல்லை திரும்பி பார்க்குற ஆளை கா ஓடுறா படுனே சரி வீட்டுக்கு போ நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் நீ வீட்டுக்கு போ இன்னும் போக மாட்டேன் என்ன விட்டு இங்கேனே நிற்கிறோம் எல்லாம் உள்ளே முயஞ்சிக்கிட்டே இருக்காங்க எந்த வரைக்கும் உள்ளே தான் இருக்காங்க சரி நண்பர்களே நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பேரும் சொல்லிட்டே நினைக்கிறேன் இதில் எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லியிருக்கேன் இதில் நம்ம விற்ற ஆடுகள் பேர்லாம் அந்த பேர்லாம் கேட்டால் அதெல்லாம் வித்தியாசமான பேர் சார் அதெல்லாம் விற்றாச்சு சரி அது முடிஞ்சு போச்சு அது என்றைக்காவது தனியாக அந்த ஆடுகளை பற்றி ஒரு வீடியோ தனியாக சொல்லிக்கிறேன் அதனால் அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் தட்டிங்க அங்கே போய் தண்ணிக்கு விடுவோம் ஏன்னா தண்ணிக்கு அம்மையிலேருந்து காலியாக போயிடுச்சு வீட்டுக்கு தான் போகிறோம் நான் சொல்லவே தேவையில்லை அவங்களே கரெக்டாக போயிடுவாங்க மணி 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு போய் சாயந்தரம் 3 மணிக்கு மேலே ஷிஃப்ட்டு வருவாங்க பலூன் வந்தாருக்காளா எல்லோரும் வந்தாச்சா வாங்க போவோம் சிலுக்கே என்ன காலை தூக்கி ஆப்ரேஷன் பண்ணணுமா